ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மாசி மகம் மார்னிங் இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. எப்பவும் போல் கிருஷ்ணாவுக்கு தீபம் ஏற்றி வச்சுட்டு கிருஷ்ணாக்கிட்டே பெரியவாக்கிட்டே வேண்டி டே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நமக்கு சில சமயம் தோணும்ல, இது நம்மளால் செய்ய முடியுமா செய்ய முடியாதா யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த விஷயம் தானாக நம்ம கைக்கு வந்து சேரும். அப்படி கிடச்சது தான் வேல்மாறல் புக்கு. எனக்கு நான் ரொம்ப நாளாகவே யோசிச்சுட்டு இருக்கிறது, நம்ம வேல்மாறல் படிக்கலாமா ஸ்டார்ட் பண்ணலாமான்னு இருக்கும்போது அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சுட்டு இப்போ நம்மளால் செய்ய முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு அப்படி கிடச்சது தான் இந்த ட்ரிப்பு. சென்னைக்கு போயிட்டு வரும்போது எனக்கு ஒரு கிஃப்டாக கிடச்சிது வேல்மாறல் புக்கு. கிடச்ச உடனே மனசில் தோணிச்சு நம்மளும் ஸ்டார்ட் பண்ணலாம் படிக்கலாம் சொல்லிட்டு. கடவுளாக பார்த்து நமக்கு ஏதோ ஒரு சிக்னல் காமிச்சா மாதிரி இருந்தது. படிக்க தொடங்கிட்டேன். ரொம்பவே அமைதியாக இருக்குது படித்தோன்னா மனசுக்கு. பார்த்திங்கன்னா வேல்மாறல் இது புக் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி டைரெக்டாக லஞ்சு தான், பிரேக்ஃபாஸ்ட் இல்லாதைக்கு. சாதம், பருப்பு, அப்புறம் கத்திரிக்காய் வந்து ஸ்டஃப் பண்ண கறி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் முள்ளங்கி கிடச்சிது. நம்ம ஊரில் இருக்குள்ள சின்னதாக அந்த முள்ளங்கி கிடச்சி ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கவே. அதை வச்சு சாம்பார் வச்சுட்டு தயிர், அப்பளம், அதோடு இன்றைக்கி லஞ்சு முடிஞ்சது. இங்கே பார்த்திங்கன்னா ஹோலி செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கு சின்னதாக நம்ம போகி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இன்றைக்கி ராத்திரி ஒரு சின்ன செலிப்ரேஷன் இருந்தது. அதோடு தான் வீடியோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். வீடியோ எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள். வேல்மாறல் பற்றின உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் என்ன இருக்கோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.